Rotary Club of Adirampattinam installation ceremony year of 2023-2024, 9th July 23 at Ritchway Garden, Adirampattinam. அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் 2023-2024 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடந்தது. ஜூலை 9 தேதி 2023 அன்று ரிஷ்வே கார்டன் அதிராம்பட்டினத்தில் மிக சிறப்பாக நடந்தது. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யாரும் சுற்றாதியா மொபைலோட இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட்லியா இருக்கு. மொபைலும் காஸ்ட்லி தான். மொபைல் வாங்கினா நல்லா க்ளோஸ் ஆரம்பமாகிறது. 2022-23 ஆண்டில் சிறப்பாக செயலாற்றிய பல செயல் திட்டங்களுக்கு செயல்படும் முடித்த ரொட்டேரியன் EPMS நவாஸ்கான் அவர்களை வேலைக்கு அழைக்கின்றோம். 2022-23 ஆண்டில் ரோட்டரி வரலாற்றில் சாதனை படைத்த தலைவர் ரொட்டேரியன் இசைட் அஹ்மத் மன்சூர் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். 2023-24 பொருளாளர் ரொட்டேரியன் H ஜமால் முகமது அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். 2023-24 ஆண்டின் செயலாளர் ரொட்டேரியன் A சபிரன் நிவாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2023-24 தலைவர் ரொட்டேரியன் M கசால் முகமது அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். துணை ஆளுநர் எங்கள் சங்கத்தின் வழிகாட்டி அன்பு நண்பர் ரொட்டேரியன் டாக்டர் MPHF S பைசல் அம்மன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறமட்ட ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எங்கள் சங்கத்தினை பெருமை மிகப்படுத்திய ரோட்டரியன் மேஜர் போனர் டி செல்வத்தன் அவர்களை அன்புடன் வேலைக்கு வைக்கின்றோம். புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா வெளியே ஆரம்பமாகிறது. கால அறிவித்தல் அறமட்ட ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் PHF வெங்கடேசன் அவர்களை கால அறிவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்டரி வணக்கம்.
வழங்க ரொட்டேரியன் வி கிருஷ்ணபிரபு அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த விரைவான நிம்மதிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அழுத்துண்டுதான் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மென்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவும் தோழர்களும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று போந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள விடுதலைகளாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உண்மை நிகழ்த்துகிறோம். வரவேற்புரை 2022-23 ஆண்டின் தலைவர் ரொட்டேரியன் இசட் அஹ்மத் மன்சூர் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த சிறப்பு வந்து 2023-24 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு எங்களின் அழைப்புதலை ஏற்று எங்கள் சங்கத்தினை பெருமைப்படுத்திய 2981 மாவட்டத்தின் ஆற்றல் மிகு ஆளுநர் அன்புக்கினிய ரொட்டேரியன் மேஜர் கவர்னர் ஜி செங்கோடன் சார் அவர்கள், எங்கள் மண்ணின் மனிதர், அன்பிற்கினிய நண்பர், எங்களது ஊரிலிருந்து ஒரு துணை ஆளுநர் வரவில்லை என்ற குறையினை நீக்கி எங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் ரொட்டேரியன் எம்பி ஹெச்எம் ஃபைசல் அவர்கள் என்னுடன் 2022-23 ஆண்டில் அறக்கமும் ஊக்கமும் அளித்து நமது சங்கத்தினை வழிநடத்தி சென்ற என்னுடைய அன்பிற்கினிய உடன்பிறவாளர்கள், முன்னாள் தலைவர் அவர்கள், என்னுடைய செயலாளர் ரொட்டேரியன் EPMS நவாஸ் அவர்கள், பொருளாளர் நவாஸ் அவர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள், ரோட்டரியின் தூண்டலான என்னுடைய அன்பு சகோதரர்கள், உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களே, ஊர் பொதுமக்களே, ஜமாத்தார்களே, உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2022-23 ஆண்டில் 11ஆம் தினம் ரோட்டரி சங்கம் எனது தலைமையில் நடைபெற்ற போது ஒரு மிக சிறந்த மருத்துவ முகாம்களை மக்களிடத்திலே நாங்கள் கொண்டு சென்றோம் என்றால் அது மிகையல்ல. மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் முதன்மை படித்தது 11ஆம் தினம் ரோட்டரி சங்கம் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் அரவணைத்து சொல்லக்கூடிய தலைமையிலே முன்னாள் தலைவர்கள் வெளிநாட்டுகளோடு சீரல் சிறப்புமாக 14 ஆண்டுகளை நாம் கடந்து சென்றிருக்கின்றோம். அதில் மக்களுடைய பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களிடத்தில் ரோட்டரி என்றால் என்னவென்று கொண்டு சென்ற பப்ளிக் இமேஜ் என்ற ஒரு திட்டத்தினை கடந்த வருடம் நாங்கள் செயல்படுத்தினோம். அதன் வாயிலாக செயலாளர் அவர்களுக்கு அறிக்கையாக வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்தேன் என்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அதனை நிறைவேறுகிறோம். ரோட்டரியில வந்து நம்ம மக்கள் அனைவருக்கும் தெரியும், ரோட்டரியில வந்து ஒரு வருடம் தான் வந்து அந்த தலைவர் பொறுப்பு நமக்கு வழங்குவார்கள். ஆய்வுகளே வந்து ஒரு தடவை கொடுக்கிறது வந்து நம்ம சீர சிறப்புமாக செய்து முடிக்க வேண்டும். 365 நாள் அப்பதான் காவல் மாற்றம்ன்றதுக்கு இன்னைக்கு எடுக்கிறாங்க. சோ நம்ம வந்து 365 நாளும் வந்து நம்ம சீரம் சிறப்புமாக செல்வதற்கு நம்மளுடைய சங்கத்தில் இருந்தும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நம்ம ரொட்டேரியன் கசாரி அவர்கள் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டு அன்றைய நண்பர் அப்போதைய தலைவர் வந்து ஃபைசல் அவர்களுக்கும்
அவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு கிஃப்ட் என்று சொல்ல வேண்டும். கடந்த வருடங்களிலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 20 வருடங்களாக லைன்ஸில் பயணித்தவர் அதனுடைய சேவைகளை அறிந்து புரிந்து அவருடைய ரோட்டரியில் இணைந்து தற்சமம் தலைவராக மாறியிருக்கின்றார். அவர் நம்மளோட யோசனை பண்ணாத ஒரு சிஸ்டம் உற்சாகம் 365 365 நாளும் அவர் ரோட்டில் வைப்ரண்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மாவட்டத்திலே முதன்மையாக ஒரு பெயரோட ஒரு லோகோட ஒரு திட்டத்தினை கையில் வைத்திருக்கின்றார். உற்சாகம் 365 பெயரும் சொல்லியிருக்கின்றார். அதற்கு மாவட்ட ஆளுநர் அவர்களும் துணை ஆளுநர் அவர்களும் உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர்களும் அவர்களுக்கு மேலும் மேலும் ஆர்வத்தினை கொடுத்து சங்கத்தினை சீரம் சிறப்பாக கொண்டு செல்ல எல்லாம் அந்த இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்களையும் அன்போடு பணித்துக் கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2022-23 ஆண்டின் செயலாளர் அறிக்கை வழங்க ரொட்டேரியன் EPMS நவாஸ் கான் அவர்களை வழங்க அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற மொழியுமாகிய எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஆரணம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே உரியது. அவன் அருளாளன் அன்புடையும் தீர்ப்பு நாளில் அவனை இருக்கிறது. இறைவா, நாங்கள் உன்னையே நம்புகின்றோம், உன்னிடமே உன்னையே போற்றுகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இதே எங்களுக்கு நேரான பாதை காட்டி அருள்வாயாக. அதனால் மட்டும்தான் ரொட்டி சங்கத்தின் 2022-23 ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் பணியேற்பு விழா 2022-23 அதிராம்பட்டு ரோடு சங்கத்தின் 2022-23 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா அதிராம்பட்டினம் ராயல் திருமண மண்டபத்தில் 26/6/2022 அன்று நடைபெற்றது. அதிராம்பட்டு ரோடு சங்கத்தின் புதிய தலைவராக ரொட்டேரியன் ரிச்சர்ட் அகமது மன்சூர் அவர்களும், புதிய செயலாளராக EPMS மைசெல்ஃப் நானும், புதிய பொருளாளராக ரொட்டேரியன் நவாஸ் கான் அவர்களும் பணியேற்றுக் கொண்டனர். முதன்மை விருந்தினராக நாகப்பட்டினம் ரோட்டு சங்கத்தின் ரொட்டேரியன் பாஸ்கரன் 2024-25 ஆண்டில் ஆளுநர் திரு அவர்களும், சிறப்பு அழைப்பாளர்களாக அதிராம்பட்டி நகராட்சி நகரமன்ற தலைவர் MMS தாகிரா அப்துல் கரீம், நகரமன்ற துணைத் தலைவர் திரு ராம குணசேகரன் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினர். மண்டலம் 24 மாவட்ட உதவி ஆளுநர் ரொட்டேரியன் T ஜெயக்குமார் அவர்கள் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்து சிறப்புரை வழங்கினார். இந்த விழாவில் சமூகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்புகள், சமூக சேவகர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பு கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் நலிவுற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியன வழங்கியது குறிப்பிடத்தக்கது. நலிவுற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் 1/7/2002 ஆண்டு அதிராம்பட்டினம் ரொட்டி சங்கத்தின் சார்பாக வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய 7 பெண்மணிகளுக்கு ரூபாய் 8000 மதிப்பிலான தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. அதே 1/7/2022 நமது அதிராம்பட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பாக அதிராம்பட்டினம் ரோட்டி சார்பாக திருமதி ரசூல் என்ற ஒரு 7 பெண்மணிக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் ரூபாய் 9000 மதிப்பிலான மாவு அரைக்கு கிரைண்டர் வழங்கப்பட்டது. அதே போல 8000 மதிப்பிலான தைய இயந்திரங்கள் 3 வழங்கப்பட்டன. 1/7/2000 அதே அன்று அதிராம்பட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பாக அதிராம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எண் 1 மாணவர்களின் நலன் கருதி மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கும் பொருட்டு ரூபாய் 10,000 மதிப்பிலான மாணவ மாணவிகளுக்கு வாட்டர் பியூரிஃபை வழங்கப்பட்டது. 2/7/2022 அன்று அதிராம்பட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பாக அதிராம்பட்டினம் ராஜாநகரை சேர்ந்த உடல் நலம் பாதித்த உம்மன் பஜிரா என்ற 7 பெண்மணிக்கு ஒருவருக்கு மருத்துவ உதவித்தொகையாக 1 மாத ரூபாய் 1000 மதிப்பிலான இலவச மருத்துவ மாத்திரைகள் பெற்றுக் கொள்ளும் வகையில் ஒரு வருடத்திற்கு வழங்கப்பட்டது. 2/7/2022 அன்று அதிராம்பட்டு ரோட்டி சங்கத்தின் சார்பாக நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் 2 உடல்நலம் பாதித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 10,000 மதிப்பிலான கைவண்டி வழங்கப்பட்டது. ரோட்டரி மாவட்டம் 1/7/2022 அன்னபூர்ணா தினம் கொண்டாட்டம். ரோட்டரி மாவட்டம் 282 மிக முக்கிய திட்டமும் நமது சீனச்சல் பகுதிகளில் ஒன்றான ஏழைகளுக்கு உணவளிக்கும் அன்னபூர்ணா தினம் அதிராம்பட்டு ரோட்டி சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது. அதிராம்பட்டினம் ஈசிஆர் நட்புறவர்கள் கலையில் நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிறுவநாதன் அவர்களை வழிகாட்டுதலோடு 100 கிலோ அரிசி, காய்கறிகள் முதலில் வழங்கப்பட்டது.
1/7/2022 தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்பட்டது. சங்கம் சார்பாக தேசிய மருத்துவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனால்பட்டினம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அவர்களது தன்னார்வற்ற சேவைகளை பாராட்டி 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு அதனால்பட்டினம் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்பட்டு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரியப்பட்டன. 12/7/2022 உலக காகித பை தினம், வேர்ல்ட் பேப்பர் பேக் டேஸ். அதனால்பட்டினம் சங்கத்தின் சார்பாக உலக காகித பை தினம் கொண்டாடப்பட்டது. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நெகிழி எனும் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் கோடைகளை போன்றவற்றை தவிர்க்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நகரின் முக்கிய கடைகளில், குறிப்பாக பழக்கடைகள், மெடிக்கல், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், மளிகை கடைகள், தேநீர் கடைகள் ஆகிய கடைகளுக்கு சென்று அண்ணாமலையோடு சங்கத்தின் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பின் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. சுமார் 1500 பேப்பர்கள் பையில் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டது. 15/7/2022 காமராஜர் பிறந்த தினம் கொண்டாடப்படும். அதனால்பட்டினம் சங்கத்தின் சார்பாக தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் மாணவர்கள் கல்விக்கலம் திறந்த கர்ம வீரர் திரு காமராஜர் அவர்களின் 120வது வருட பிறந்த தினம் கொண்டாடும் வகையில் அதனால்பட்டினம் கலைவர் தெரு ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. 27/7/2022 APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நினைவு நாள். அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக நமது இந்திய திருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதியும் ஏவுகணை நாயகம் என்று அழைக்கக்கூடிய விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அதனால்பட்டினம் பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. 28/7/2022 உலக இயற்கை பாதுகாப்பு தினம். அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக உலக இயற்கை பாதுகாப்பு தினம், வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே கொண்டாடப்பட்டது. உலகில் இயற்கை வளங்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் தினமாக உலக இயற்கை பாதுகாப்பு தினம் வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் இதனை முன்னெடுத்து சென்ற இயற்கையின் முக்கியத்துவத்தின் பொதுமக்களுக்கு அறியும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதனால்பட்டினம் ECR, ராஜாமலம் ரோடு போன்ற பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட விதை பகுதிகளில் துவக்கப்பட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே விதைப்பந்து நடப்பதை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது. 3/8/2022 உலக தாய்ப்பால் வார விழா. அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக கடந்த 3/8/2022 அன்று காலை 10 மணி அளவில் அதனால்பட்டினம் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா இனிதே நடைபெற்றது. இதில் அதனால்பட்டினம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் S. கார்த்திகேயன், டாக்டர் S. ராஜா மொஹிதீன் ஆகியோர் கலந்து கொண்டு தாய்ப்பால் குழந்தைகளுக்கு புகட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தாய்ப்பால் வழங்குவதால் தாய்மார்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விரிவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் இஜெட் அகமது மன்சூர் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பேபி செட் மற்றும் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பழங்களும் சத்துகளும் மாவுகளும் வழங்கப்பட்டது. 10/8/2022 போதைக்கு எதிராக விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு. அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் மற்றும் அதனால்பட்டினம் நகராட்சி இணைந்து அதனால்பட்டினம் காதல் மையத்தின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதனால்பட்டினம் வேண்டாம் போதை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போதைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கொண்டனர். 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் போதைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிளக்ஸ் ஒட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது அதனால்பட்டினம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பொதுமக்களிடம் அதனால்பட்டினம் ரோட்டரி கிளப்பிற்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மிகப்பெரிய நற்பெயரை கிடைத்தது. 15/8/2022 சுதந்திர தின கொண்டாட்டம். அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக நமது இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி இஜெட் அகமது மன்சூர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 75 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. 25/8/2022 அதிரையில் புதிய ரயில் வரவேற்பு நிகழ்வு. கடந்த 14 வருடங்களுக்கு பிறகு சேத்திரபாத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் அதிவிரைவு ரயில் அதனால்பட்டினம் வழியாக இன்று வந்தடைந்தது. அதனை வரவேற்கும் விதமாக அதிரைக்கு வந்திறங்கிய பயணிகளுக்கு அதனால்பட்டினம் ரோட்டரி சங்கம் சார்பாக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ரோட்டரி சங்க தலைவர் ரோட்டரி இஜெட் அகமது மன்சூர், ரோட்டரி டி. முகமது நவாஸ்கான், முன்னாள் தலைவர் S. சாருல் ஹமீத், ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் EPMS மைசல், சங்கத்தின் உறுப்பினர் ரோட்டரி அகமது சலீம், ப்ராஜெக்ட் சேர்மன் ரோட்டரி கஜாரி அகமது
மற்றும் ரொட்டேரி அமெரிக்கா மனுஷர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 2024/9/2022 மாவட்ட ஆளுநர் வகைகள் நிகழ்வு கடந்த 24/9/2022 அன்று நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி செல்வநாதன் அவர்களின் அலுவலகப்பூர்வ அதிகார வருகை நிகழ்வு ஆயர் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ரொட்டேரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தலைவர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆளுநரை மாவட்ட துணை ஆளுநர் ரொட்டேரியன் ஜெயக்குமார் அறிமுகம் செய்து வைத்தார். சங்கம் தலைவர் ரிச்சர்ட் ரொட்டேரியன் அகமது மன்சூர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற விழாவினை மாவட்ட ஆளுநர் பாராட்டி சென்று குறிப்பிடத்தக்கது. 24/9/2022 நேஷனல் மில்லர் அவார்டு நிகழ்ச்சி அல்லாம்பட்டோடு செக்ரட்டரி சார்பாக தாய் மண்டபத்தில் அல்லாம்பட்டம் சிறப்பாக ஆசிரியர் பணி செய்து வரும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொட்டேரி இன்டர்நேஷனல் வழங்கும் நேஷனல் மில்லர் அவார்டு 15 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறப்பாக பணிபுரிந்து வந்த இந்த நல்லாசிரியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி செல்வநாதன் அவர்கள் ஆசிரியர்களை பாராட்டி மகிழ்ந்து அந்த சிறப்பான விருதினை வழங்கி கௌரவித்தார். காந்தி ஜெயந்தி விழா 2/10/2022 அக்டோபர் 2ஆம் தேதி 2024 ரொட்டேரி சங்கம் சார்பில் காந்தி பிறந்த தினம் மதுராவட்டம் கரை திரு ஊராட்சியை தொடக்கப்படுகிறது கொண்டாடப்பட்டு 100 மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. உலக பெண் குழந்தைகள் 11 அக்டோபர் 2022 உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்க கொண்டாடப்பட்டது. 15/10/2022 டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா நமது இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவரும் மிசைல்ஸ் மேன் என்று அழைக்கப்படக்கூடிய அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் ரொட்டேரி சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. அதனை நகரின் முக்கிய இடங்களில் 30 மரக்கன்றுகள் நடத்தப்பட்டன. 7/10/2022 உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அல்லாம்பட்டோடு செக்ரட்டரி சார்பில் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்பட்டது. புற்றுநோய் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் அலைநகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. 14/11/2022 தேசிய குழந்தைகள் தினம். தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அல்லாம்பட்டினம் அரசு மருத்துவமனையில் தேசிய குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டன. 14/11/2022 அதே நாள் அன்று உலக நீரிழிவு தினம். அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் சார்பாக அரசு மருத்துவமனையில் உலக நீரிழிவு தினம் கொண்டாடப்பட்டது. நீரிழிவு நோய் குறித்து விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவசமாக சுகர் டெஸ்ட் செய்யப்பட்டது. 23/12/2022 விவசாயிகள் தினம். அல்லாம்பட்டோடு செக்ரட்டரி சார்பாக விவசாயிகளும் அல்லாம்பட்டோடு சங்கம் வளாகத்தில் நடைபெற்று இதில் அல்லாம்பட்டம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டு 50 இலவச தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. 4/12/2022 இலவச மூட்டு முதுகுவலி மருத்துவ முகாம். அல்லாம்பட்டோடு சங்கம் சார்பாக பட்டுக்கோட்டை திராவிட மருத்துவமனை இணைந்து அல்லாம்பட்டம் செல்லியம்மன் கோவில் மண்டபத்தில் இலவச மூட்டு முதுகு மற்றும் எலும்பு நோய்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் குணசேகரன், மருத்துவர் VR விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவம் அளித்தார். இம்முகாமில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். ரூபாய் 50,000 மதிப்புள்ள மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2/2023 மருத்துவ உதவி. அல்லாம்பட்டம் MSM நகரை சேர்ந்த 22 வயதுடைய பெனாசிடா என்ற ஏழை பெண்மணிக்கு அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சை செய்ய எங்கள் அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் சார்பாக ரூபாய் 15,000 வழங்கப்பட்டது. 4/2/2023 வேர்ல்டு கேன்சர் டே. உலக கேன்சர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அதிரையில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளின் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்களும் வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகள் மத்தியில் போதை பழக்க வழக்கங்கள், பான் மசாலா, சிகரெட், மது போன்றவைகளை அறவே தவிர்க்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு ஏற்பட்டது. 5/3/2023 இலவச மருத்துவ முகாம். அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் சார்பாக பட்டுக்கோட்டை திராவிட மருத்துவமனை அல்லாம்பட்டம் நெசவுத்தொழில் சங்கம் இணைந்து மாபெரும் இலவச சர்க்கரை, மூட்டு முதுகு வலி, இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இலவச ECG, எஃகு தேவையானவர்களுக்கு எடுக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மற்றும் ரூபாய் 70,000 மதிப்பில் உள்ள மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு இம்முகாமில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். 8/9/2023 உலக பெண்கள் தினம் அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் அல்லாம்பட்டம் நகராட்சி இணைத்து நடத்தி அளவுக்கு உலக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நகராட்சியில் தூய்மை பெண் பணியாளர்கள் 150 பெண் பணியாளர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. 7/6/2023 கடல் பசு தினம். அல்லாம்பட்டம் பேருந்து நிலையம் அருகில் பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கம், பான் SHS பள்ளி மற்றும் அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் சார்பில் கடல் பசு மற்றும் கடல் தாவரங்கள் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செல்லும் நிகழ்ச்சி 17 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மாணவர்கள் சாதனைப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நோபல் உலக ரெக்கார்டுகளும் பரிந்துரை செய்யப்பட்டு சாதனை நிகழ்வாக நடைபெற்றது. 15/5/2023 பள்ளிக்கு பெஞ்ச் டெஸ்ட் வழங்குதல். அல்லாம்பட்டம் ரோட்டரி சங்கம் சார்பில் காதர்மை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 22,000 மதிப்பில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான பெஞ்ச், டெஸ்க் மற்றும் மேசைகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் நலனுக்காக வழங்கப்பட்ட சமூக சேவைகள் நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டது. தேங்க்யூ சோ மச்.
2022-23ஆம் ஆண்டு 2022-23ஆம் ஆண்டு செயலாளர் அறிக்கை சிறப்பாக செய்த டிபிஎம்எஸ் நவாஸ்கான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 2023-24ஆம் ஆண்டில் புதிய தலைவர் அறிமுகம் வழங்க ரொட்டேரியன் நியாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அழகான காலை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். இந்நாள் ரோட்டரிக்கான தலைவர் கசாலி அவர்களை பொறுப்பேற்பதற்காக என்னை வாழ்த்து பேச சொல்லியிருக்காங்க. அது பொருத்தமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கசாலி அண்ணா எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே தெரியும். அவருடைய செயலை பற்றி, அவருடைய சகோதரர், இன்னும் மேலும் சொல்ல போனால் அவங்க தந்தையார் என்னை ரொம்ப என்னுடைய பேரை சொல்லி மிகவும் அன்பா அழைப்பாங்க. எப்போதுமே எங்கே பார்த்தாங்க அவங்க வந்துருக்காங்க. அவங்களும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கசாலி அவங்க வச்சிருக்காங்கன்னா அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் திருச்சி ஜமால் காலேஜில் பிஏ பொருளாதாரம் படித்தாங்க. பிறகு சென்னையில் மியாமி எம்பிஏ முடித்தாங்க. அதுக்கு பிறகு வச்சுருக்காங்க பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மனிதவள பயன்பாட்டு பட்டம் வச்சுருக்காங்க. படிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிசினஸ் அமேசான் வாட்டர் சர்வீஸ் பியூர் பண்ணிட்டு இருக்காங்க. கூத்தாண்டு அதெல்லாம் போன்ற இடங்கள்ல பண்ணிருக்காங்க. இப்போ புதுசு குடும்பம் சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னா கிஃப்ட் அண்ட் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேவை பற்றி சொல்லணும்னா அவங்க எந்த நேரமும் வசதியாக பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு இருக்க மாட்டாங்க. அவங்களே அதை செய்வாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கான வழிகாட்டுதலை சொல்லுவாங்க. ஒரு அழகான ஒரு வழிமுறையை எப்போதுமே வழிகாட்டுவாங்க. இல்லைங்கிற வார்த்தை என்னைக்கும் வந்ததில்லை. என்னுடைய பழக்கத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதனால அவங்களுடைய பொறுப்பு இந்த ஆண்டு சிறப்பாக இருந்து முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. 2023-24ஆம் ஆண்டில் புதிய தலைவரை அறிமுகம் செய்த நியாஸ் அவர்களுக்கு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய தலைவர் பணியேற்பு விழா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவரும் அமரவும். புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் தன்னுடைய உறுதிமொழி ஏற்கிறது ரோட்டரி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. அந்த உறுதிமொழி ஏற்கிறதுக்கு தலைவர் தயாராக உள்ளார். நான் சொன்னதை நீங்க திரும்பி சொல்லுங்க. இன்றைய தினம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்கும் ரொட்டேரியன் எம் கசாலி முகமது என்னும் நான் எனது பணிகளை சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்வேன் என்று உறுதியளிக்கின்றேன். பன்னாட்டு ரோட்டரிக்கும் மாவட்டத்திற்கும் மண்டலத்திற்கும் நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களுக்கும் என்னால் இயன்ற அளவு ஒத்துழைப்பு நல்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி தலைவர் அவர்களே. இன்று முதல் ரொட்டேரியன் எம் கசாலி முகமது அவர்கள் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக அவர்கள் உங்கள் பலத்த கரங்களோடு பொறுப்பேற்கிறார் என்று நன்றி. அடுத்ததாக 2023-24ஆம் ஆண்டில் புதிய செயலாளர் குறித்து அறிமுகம் வழங்க ரொட்டேரியன் ஏ முகமது நஜிமுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக.
நம்ம புதிதாக பொறுப்பேற்க உள்ள செக்ரட்டரி சபரின் நிவாஸ், தந்தை ASM அப்துல் ஹமீத் அவர்கள், தாயார் பெயர் சுபேதா அம்மாள். இவர் ஒரு MSIT மற்றும் MSITP பட்டதாரி ஆவார். இவரது மனைவி பெயர் எஸ் மெஹராஸ். இவருக்கு எஸ் ஃபர்ஹானா ஃபாத்திமா என்ற மகளும் எஸ் அகமது ஆசிக் என்ற மகனும் உள்ளார்கள். மகள் பிகாம் முதலாம் ஆண்டும் மகன் 11ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். மேலும் இவர் பட்டுக்கோட்டையில் ASM வீல்ஸ் டயர்ஸ் மல்டி பிராண்ட் டயர் ஷோரூம், கார் வீல் அலைன்மெண்ட் மற்றும் ASM டிரான்ஸ்போர்ட் என்ற பஸ் போக்குவரத்து நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இவர் பொது தொண்டு மற்றும் பொது சேவையில் ஆர்வம் மிக்கவர். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக அருமையாக பழகக்கூடிய, இனிமையாக ஒரு செய்திகளை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர். இவருடைய செக்ரட்டரி பரப்பிலிருந்து பலருக்கு நம்மளை வாழ்த்துவோம். புதிய செயலாளரை அறிமுகம் செய்த நஜீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 2023-24 ஆண்டு புதிய பொருளாளர் பற்றி அறிமுகம் செய்ய ரொட்டேரியன் காதல் மகிழன் அவர்களை அழைக்கின்றோம். செயலாளர் அவர்களுக்கு நவாஸ். இவருடைய பெயர் ஹெச் ஜமால் முகமது. இவருடைய தந்தை பெயர் முகமது ஹனீஃபா. இவருடைய தாயார் பெயர் ஆவியத் அம்மாள். இவருடைய மனைவி பெயர் நசீம். இவருக்கு ஆயிஷா மசூதா என்ற பெண் குழந்தைகள் உள்ளது. இவர் சென்னை புதுக்கல்லூரியில் BA கார்ப்பரேட் செக்ரட்டரி இளநிலை பட்டமும், அதே கல்லூரியில் MSIT முதுகலை பட்டமும் பெற்றவர் ஆவார். இவர் தற்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். வாழ்த்தவும். நன்றி. அடுத்த நிகழ்வாக 2023-24 ஆண்டு ஆற்றல் மிகு தலைவர் ரொட்டேரியன் எம் கசாலி முகமது அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னையே போடுகிறோம், உன்னிடமே எல்லா உதவிகளையும் தேடுகின்றோம். ஆகவே எங்களின் நற்செயல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பேரன்பு மிகு இந்த ரோட்டரி சங்கத்தின் ஆற்றல் மிகு 2023-24 ஆண்டு 22-23 ஆண்டின் தலைவர் மன்சூர் அவர்களே, மிக சிறப்பான முறையில் இந்த ஆண்டு ரோட்டரி சங்கத்தின் சிறப்பான திட்டங்களில் சேவை திட்டங்களில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு ரோட்டரி மாவட்டம் 2982க்கு பெருமை சேர்த்து மிக சிறப்பான ஒரு செயல் திட்டத்தை கொடுத்திருக்கின்ற தலைவர் மன்சூர் செக்ரட்டரி போடி மிக அழகாக ரத்தின சுருக்கமாக வாசித்த செக்ரட்டரி EPMS நவாஸ்கான் மற்றும் ட்ரெஷரர் நவாஸ்கான் ஆகியோர் குழுவினருக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சங்கத்தின் பில்லர்ஸ்களாக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் சாவனாகா, ஷம்சுத்தி, நவாஸ் மற்றும் வெங்கடேசன் ஆகியோருக்கு, ஜமால் கக்கா ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நேயம் மிக்க இந்த ரோட்டரி சர்வீஸில் நாம் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கத்தில் ஒரு உறுப்பினராக அல்லது ஒரு அங்கத்தினராக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், இறைவன் தேர்ந்தெடுக்கப்படுவது, அதாவது சேவை செய்பவர்களில் சிலரை மட்டும் தேர்வு செய்கின்றான்.
ஏனென்று சொன்னால் நாம் மனிதர்களுக்காக உதவிகளை செய்கின்றோம், நமக்காக வேண்டிய உதவிகளை இறைவன் பார்த்துக் கொள்கின்றான். அந்த தருணத்திலே இந்த ரோட்டரி சங்கம் மிக உயர்ந்த அளவில் உலக அளவில் மிக சிறப்பாக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இன்று பொதுமக்கள் பப்ளிக் இமேஜில் மிக சிறந்த இடத்தில் உலகத்தில் சாதனைப்படுத்தி சொன்னால் இந்த ரோட்டரி சங்கம். அப்படிப்பட்ட இந்த ரோட்டரி சங்கத்திற்கு அன்பால் ஈடுபட்டு மேன்மையால் ஈடுபட்டால் மேன்மையடைந்து இதயம் காத்து அனைவரும் இதயத்தை தொட்டு மேலும் முன்னேறுவோம் அனைத்தையும் முன்னேற்றம் என்ற நோக்கத்தில் ரோட்டரி இன்டர்நேஷனலுக்கு அமெரிக்கன் டாலர் $15,000 வழங்கி தன்னுடைய உண்மத்தை அவர்கள் சேவைக்காக அர்ப்பணித்தவர்கள் என்று நிரூபிக்கும் வகையிலே இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்றைய மாவட்டத்தின் கதாநாயகர் ஆளுநர் அவர்களை வரவேற்போம். அன்பர்களே, ரோட்டரி இயக்கம் என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல, சர்வீஸுக்காக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். போலியோவை ஒழித்ததில் உலகத்தில் நம்பர் 1 நமது ரோட்டரி இயக்கம். பில்கேட்ஸ் அவர்கள் நமக்கு நிதி வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரோட்டரி இயக்கத்தின் சர்வீஸுகளையும் இதைகளையும் பாராட்டி என்பதுதான் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் இந்த ஆண்டு கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் ரோட்டரி மாவட்டத்துடைய ஆளுநர் உற்சாகமானவர். அதனால்தான் நாங்கள் பாடக்கூடிய திட்டத்துடைய பேரை உற்சாகம் என்று வைத்திருக்கின்றோம். காரணம் என்று சொன்னால் எனக்கும் ஆளுநருக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. நான் லைன்ஸ் இயக்கத்தில் 22 ஆண்டுகள் சேவையில் வந்திருக்கின்றேன். ஆளுநர் அவர்களுடைய நண்பர், ஸ்கூல் நண்பர் ரத்னகுமாரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். ஆக எந்த அளவுக்கு இந்த ஒற்றுமை வெளியிட்டு என்று பார்த்தீர்களா? அதே போல இந்த ஆளுநர் அவர்களே நாங்கள் உறுதி அளிக்கின்றோம், உங்களுக்கு கண்டிப்பாக ரோட்டரி அதிராம்பட்டினம் உங்களுடைய காலத்தில் 2981 இந்தியாவில் நம்பர் 1 நீங்கள் பெருமைமிகு அளவிற்கு நாங்கள் செல்வோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். மேலும் இந்த உற்சாகம் ஆண்டில் 365 567 திட்டங்களை இதில் நான் தொகுத்து வந்திருக்கின்றேன். அதுல சில திட்டங்களை மட்டும் உங்கள் முன் அறிவிப்பதற்கு நான் வருகின்றேன். ஆளுநர் அவர்களே, நாங்கள் இந்த ஆண்டு எல்லாத்தையுமே வித்தியாசமாக செய்ய வேண்டும். அதே போல எல்லா உறுப்பினர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். Lead the team. Who is the leader? When boss is the speed, the leader is the speed. யார் லீடர் என்று சொன்னால் தான் மட்டும் செய்வது, நான் பிரசிடென்ட் என்று நிமித்திக் கொண்டவர் கிடையாது. பிரசிடென்ட் என்பவர் தன்னுடைய டீமுக்கு ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தனித்தனியான ஒரு பொறுப்பை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கை கொண்டு வருவதுதான் தலைவருடைய பொறுப்பு. அந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் ஜாப் மிக சிறப்பாக செயல்படுத்துவோம். ஏற்கனவே எம்ஓயு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பேங்க் ஜோன் என்ற நிறுவனத்துடன் கிரெடிட் கார்டு பேங்க் ஆபீஸ், அதாவது HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற கிரெடிட் கார்டை வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடன் நாங்கள் அதிராம்பட்டினம் ரோட்டரி சங்கம், தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆகியவை இணைந்து வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளோம். 2000 மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடத்த உள்ளோம். மேலும் கண்டிப்பாக உங்களுடைய ஆண்டு காலத்தில் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸ் 100% நாங்கள் செயல்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். மேலும் புதிதாக மாவட்டத்தில் இதுவரை யாரும் அறிமுகப்படுத்தாத, ரோட்டரியுடைய ஹிஸ்டரியிலே அறிமுகப்படுத்தாத சாண்ட்விச் சண்டே, அதாவது என்னன்னா 15 days ஒன்ஸ் ஏழை மக்களுக்கு இன்று நம்ம அனைவரும் ஹோட்டல்ஸ்ல போயிட்டு சாண்ட்விச், பர்கர், பிஸா நம்ம சாப்பிடுவோம். ஆனா ஏழை மக்களுக்கு அது எட்டாக்கணியா இருக்கும். அதற்காக சாண்ட்விச் சண்டே என்ற ஒரு திட்டத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதேபோல டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் 100% இம்ப்ளிமெண்டேஷன். உங்களுடைய ஆண்டு காலத்தில் என்னென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இந்த சுயநலம் என்று கூட இருக்குது என்று சொன்னால் காரணம் என்னவென்றால் நீங்கள் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நாங்களும் உங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அதனால உங்களுடைய ஆண்டு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 100% இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுடைய ஆண்டு காலத்தில் உங்களுடைய திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தி தருகிறோம். மேலும் ரோட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் டிஆர்எஃப் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டுடைய நெட் குரோத், அதாவது 32 மெம்பர்கள் இருக்கின்றார்கள், 100 மெம்பர்களாக ஆக்குவதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றோம். ஏன்னா 60 வருஷம் நெட் குரோத் இருந்து உங்களுடைய ஆண்டு முடிவதற்கு முன்பதாக 100 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று உறுதிக்கொள்கிறோம். every 15 days once கம்பல்சரி மீட்டிங் நடத்துறோம். பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங், லஞ்ச் மீட்டிங், டின்னர் மீட்டிங் கம்பல்சரி இருக்கும். ஜாயின்ட் மீட்டிங் பிற ரோட்டரி சங்கங்களோடு சேர்ந்து டெல்லி ரோட்டரி சங்கம், பாம்பே ரோட்டரி சங்கம், அகமதாபாத் ரோட்டரி சங்கம், மேலும் கேரளாவுடைய ரோட்டரி சங்கம்,
பெங்களூரு ரோட்டரி சங்கம், கோயம்புத்தூர் ரோட்டரி சங்கம், திருச்சி ரோட்டரி சங்கம் ஆகிய 8 சங்கங்களுக்கு இதுவரை நான் இன்டர் கிளப் மீட்டிங் பேசியிருக்கின்றேன். கண்டிப்பாக அதனையும் நடத்துவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். முக்கியமாக பிளாஸ்டிக் எராடிகேஷன், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இலைகளை வளர்ப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். ஒவ்வொரு ரோட்டர்களிலும் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்காக இலைகளை, தாமரை இலைகளையும் வாழை இலைகளையும் ஒரு கதிராமண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு ரோட்டருக்கும் 500 இலைகளை கொடுத்து அதனை ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது பொல்யூஷன் போர்டுடைய ஆபீசர்ஸை வரவச்சு அதனை துவக்கி வைப்போம். அந்த திட்டத்துடைய சேர்மனாக மன்சூர் காக்கா அவர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். 100% மெடிக்கல் கேம்ப் அவேர்னஸ் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் எங்களுடைய கிளப் சரியாக செயல்படுதா, கரெக்டாக செயல்படுதா, இன்டர்நேஷனல் புரோட்டோகால் பிரகாரம் செயல்படுதா என்பதை கண்காணிப்பதற்காக வேண்டி 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏஜி அவர்களை விசிட்டாக நாங்கள் கூப்பிடுகின்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பிடிசிசி அழைத்து சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. மாவட்ட ஆளுநர் அவர்களே, இந்த பேப்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ற ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எம்எஸ்எம்இ முக்கியமாக என்று சொல்லப்போனால் அதிராமண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்திருந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதற்காகவே மாவட்ட தொழில் மையம் டிஐசி டிக்கும் எம்எஸ்எம்இ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இவங்களோட இணைந்து 100 தொழில் முனைவர்கள் அதிராமண்டலத்தில் உருவாக்குவதற்காக அதனுடைய சேர்பர்சன் கிருஷ்ணபிரபு அவர்களை நாங்கள் என்டர்பிரைன்ஷிப் டெவலப்மெண்ட் எம்எஸ்எம்இ ஆகியவர்களை பொருளாதார மேம்பாடு அடைவதற்கும் ரோட்டரி மெம்பர்கள் ஒவ்வொருவரும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கும் நாங்கள் இந்த ஆண்டு நிறைய திட்டங்களை வைக்கின்றோம். 567 ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். முடிப்பதற்கு முன்பதாக மாவட்ட ஆளுநர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஒரு அப்பீல் வைக்கிறேன். என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆர்வம் பிளான்ட் நிறுவனம். சோ அதுக்கு வந்து நீங்க மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னா இந்த கிளாக் டவர் விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பா நான் கிளாக் டவர் இந்த வருஷம் வச்சிடறோம். உங்கள்ட்ட வந்து உறுதி இருக்கின்றேன். அதே மாதிரி எங்கள் அதிராமண்டலத்துக்கு மிக சேலஞ்சாக இருக்கக்கூடிய ரயில்வே. இந்த ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா இன்று நிறைய ட்ரெயின் வருது. ஆனா அதிராமண்டலத்துல ஸ்டாப்பேஜ் இல்ல. பட்டுக்கொடைகள் எடுக்கிறாங்க, ஒத்துக்கொடுக்கிறாங்க. அதனால உங்களோட கோரிக்கை என்னன்னா நம்முடைய இன்டர்நேஷனல் பாஸ்ட் இமிடியேட் பிரசிடென்ட் சேகர் மேத்தா அவர்கள் வழியாக ரயில்வே மந்திரியை ரோட்டரி கிளப் சார்பாக சந்தித்து இங்கு ஒரு புதிய ரயிலை கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அடுத்த ஒரு முக்கியமான திட்டத்தில் உங்களுடைய ஆண்டில் எங்களுடைய கனவு நீங்கள் நாம் இருவரும் ஒரே மாவட்டத்துக்காரர்கள் சங்கத்திற்கு ஒரு லேண்ட் வாங்க வேண்டும். சங்கத்திற்கு ஒரு லேண்ட் வாங்க வேண்டும். நம்முடைய அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் நவாஸ் அவர்கள் அந்த சங்கத்திற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக லேண்ட் வழங்குவதாக சொல்லியுள்ளார்கள். அதனால இந்த ஆண்டு அந்த லேண்ட் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி நம்ம சிறப்பான ஒரு ரோட்டரி மாவட்டமாக திகழ அதிராமண்டலம் ஆல்பாபெட்டிக்கல் நம்பர் ஏ, ஆல்பாபெட்டிக்கல் ஏ நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மாவட்டத்தில் மிக சிறப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு 24/7 365 மாவட்ட ஆளுநர்கள் எங்கிட்ட அழைக்கலாம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக அதிராமண்டல ரோட்டரி சங்கத்தில் ஆசிரியர் தான் நான் சேர்ந்த இதே எக்ஸ்பிரஷன்ல ஒரு தலைவராக உருவாக்கிறது என்று சொன்னால் ரோட்டரி இயக்கம் தலைமை பண்புக்கு எப்படி ஒரு வழிவகுக்கின்றது, எப்படி ஒரு தலைவரை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்று இதுவே ஒரு உதாரணம். எனவே எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய லாங் ஷெட்யூலில் ஒரு ஆளுநர் என்பது இன்ஸ்பிரேஷன் வருவது என்பது கொடுத்து வைத்தது. அதான் நம்முடைய ஹிஸ்டரியில இதுவரைக்கும் மாவட்டத்துடைய ஆளுநர் அவர்கள் இன்ஸ்பிரேஷன் வந்ததில்லை. I am very happy. Thanks to God, to great leader, eminent leader for attend our installation function. So அனைவரும் நண்பர்கள், என் கூட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபாதர் வந்திருக்கிறாங்க, என்னுடைய ஸ்மால் ஃபாதர் வந்திருக்காங்க, அவங்க சன் வந்திருக்காங்க துபாயிலிருந்து. சோ இவங்க அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னுடைய இந்த ரோட்டரி சங்கம் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைவோம், அனைவரும் ஒன்றாக பயணிப்போம், வெற்றி பெறுவோம், அனைவரும் வெற்றி பெற செய்வோம். நன்றி. வசலாம். அடுத்த நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 5 துணை ஆளுநர் ரோட்டரி டாக்டர் MPHM பைசல் அகமது குறித்த சிறிய அறிமுகம் செய்ய ரோட்டேரியன் MK முகமது சம்சுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமாக. எங்கள் மாவட்டத்தில் அதாவது ரோட்டரி லெவல் 2989 முதல் ஏஜி அசிஸ்டன்ட் கவர்னர்களாக பொறுப்பேற்றிருக்கும் எனது நண்பரும் என் ஊரின் மண்ணின் மைந்தருமான ஃபைசல் அஹ்மது அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோட்டரியன் MPH டாக்டர் எஸ் ஃபைசல் அஹ்மது அவர்கள் அதிராம்பட்டினம் பெயர் பெற்ற அண்ணாவியார் குடும்பத்தை சேர்ந்த திரு சேக் தம்பி திருமதி உம்மன் ஆகியோருக்கு 4/6/1978 பிறந்தார். இவர் ஹுமைரா வானொலி தனது இணைப்பாளராக 2006 கரம் பிடித்தவர். இவருக்கு முகமது ஹாத்திம் முகமது ஹாசிம் ஆகிய இரு மகன்கள் பள்ளி கல்வி பயின்று வருகிறார்கள். இவர் நம் சுற்றுவட்டார மக்களின் கல்வி கனவை நினைவாக்க இவர் கண்ட கனவே இன்று உதயமாகியிருக்கும் பிரைம் பப்ளிக் ஸ்கூல் நிறுவனம். இதில் இவர் சேர்மனாகவும் தாளராகவும் இருந்து வருகிறார். இவர் சென்னை அயோலா கல்லூரியில் முதுகலை அயல்நாட்டு வணிகம் பட்டம் பெற்றவர். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் LLB பட்டம் பெற்றவர். மேலும் இவருக்கு 2022-23 UG கவுன்சில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார். இவரின் ரோட்டரி பயணம் என்பது கல்லூரியில் படிக்கும் போது ரோட்டராக்ட் தலைவராக 2 ஆண்டு பயணித்தவர். இந்த காலகட்டத்தில் சுகாதார பணிகள் மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு 200 யூனிட் இரத்த தானம் செய்தவர். மேலும் 2005 முதலாக பட்டுக்கோட்டை மாநகர ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து 2010 புதிதாக துவங்கப்பட்ட பட்டுக்கோட்டை ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்து பல பொறுப்பு வகித்து வந்தார். 2017 சிறந்த செயலாளராக பணியாற்றினார். தொடர்ந்து 2020 தலைவராக பணியாற்றினார். இவரது பணிக்காலத்தில் கொரோனா பெருந்தொற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய காலகட்டத்தில் 3 லட்சம் மதிப்பீட்டில் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு PPE கிட்டு மற்றும் ஃபேஸ் மாஸ்க், ஹேண்ட் கிளவுஸ் மற்றும் கொரோனாவால் இருந்தவர்களை அடக்கம் செய்யும் நபர்களுக்கு இது பெரிதும் உதவியது. ரோட்டரி மாவட்டத்துடன் இணைந்து 30 லட்சத்திற்கும் அதிகமான நலத்திட்ட உதவிகளை செய்தவர் என்ற பெருமையும் இவரை சாரும். அதனைத் தொடர்ந்து பெண்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக 30 தையல் எந்திரங்கள் இவரால் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் பிரிவில் அதிராம்பட்டினம் GH மருத்துவமனைக்கு வீல் சேர் நம்ம அதிராம்பட்டினம் ரோட்டரி கிளப்போடு இணைந்து வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர் குழுவார்கள் திட்டம் நிலக்குடை சிறுமைக்குடி சமுதாய குடும்பத்துடன் இணைந்து செயல்படுத்தியுள்ளார். இவரது தலைமை பொறுப்பிலான காலம் ஒரு பொற்காலம் என்றே குறிப்பிடலாம். மேலும் 2020-21 ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களால் சிறந்த தலைவர் என கௌரவிக்கப்பட்டார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த உதவி ஆளுநர் மற்றும் என் மண்ணின் மைந்தர் மற்றும் எங்கள் ரோட்டரி கிளப்பின் அத்துணை பேருடைய ஆளுநர் நண்பருமான திரு ஃபைசல் அவர்களை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற முயற்சி கொள்கிறேன். மண்டல மையத்தின் துணையாளர்கள் அறிமுகம் செய்த ரொட்டேரியம் MK காங்கிரஸ் செக்ரட்டரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்த நிகழ்வாக மாவட்ட துணை ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் இசைட் அஹ்மது மன்சூர் அவர்களை அழைக்கிறோம். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்து வாழ்த்து வழங்குமாறு துணை ஆளுநர் ரொட்டேரியன் MPH ஃபைசல் அஹ்மது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய உறுப்பினர் பற்றி அறிமுகம் முகமது இப்ராஹிம்.
ஏ முகமது இப்ராஹிம் இவருடைய தந்தை பெயர் எம் அபுல் கலாம் 1923ஆம் ஆண்டில் பிறந்த இவருக்கு எம் சபிகா என்ற மனைவியும் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை மட்டும் உள்ளது. தற்போது இவர் பட்டுக்கோட்டை மற்றும் பேராவணி அகலாம்பட்டம் இடங்களில் டெலிவேல் என்ற ஆயத்த ஆடை நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அடுத்த புதிய உறுப்பினர் ஷேக் தாவூத். அடுத்த உறுப்பினர் அறிமுகம் கே ஷேக் தாவூத். தந்தை பெயர் ஏ காசிம். 1980ஆம் ஆண்டில் பிறந்த இவருக்கு எஸ் சபியா என்ற மனைவியும் ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது. 16ஆம் ஆண்டில் காசிம் ஜவுளி நிறுவனம் நடத்தி வருகிறார். அது ஒரு உறுப்பினர் வந்து ஒரு எமர்ஜென்சி மேரேஜ் இருக்காங்க. ஒரு உறுப்பினர் வந்து துபாய் பயணம் பண்ணிட்டாங்க. இந்த உறுப்பினர் அறிமுகம் ஏ ரொட்டேரியன் ஏ முகமது இப்ராஹிம், ரொட்டேரியன் கே ஷாத்தாவ். எல்லா புகழும் ஏகராய் காக்கும் வல்லோன் தனக்கு வாழ்ப்புகள் அனைத்தும். அதிராப்பட்டினம் ரோட்டரி சங்கத்தினுடைய பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய எனது ரோட்டரி ஆசான் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ஜி செங்குப்பன் அவர்களே, சிறப்பான பணியை இன்னுமத்தோடு செய்து முடித்து மாவட்ட ஆளுநருடைய நன்மதிப்பை பெற்று தங்களுடைய பணியை இன்றுடன் நிறைவு செய்து அந்த பணியை வருங்கால தலைவருக்கு மாற்றிக் கொடுத்து சிரித்த முகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உடனடி முன்னாள் தலைவர் ரோட்டரியன் இசட் அகமது மன்சூர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பான ஒரு சேவையை செய்து நமது மண்டலத்தின் சிறந்த செயலாளராக தனது பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய ரோட்டரியன் இபிஎம்எஸ் நவாஸ் கான் அவர்களே, அவருக்கு இணையாக தனது பொருளாதாரத்தினுடைய பதவியை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய ரோட்டரியன் எஸ் நவாஸ் அவர்களே, இந்த ஆண்டு தலைவராக ஆற்றல் மிகு தலைவராக மாவட்டத்தின் சிறந்த தலைவராக வருவதற்கு அனைத்து தகுதியும் தனது உரையை சீர சிறப்பமாக செய்து அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவர் ரோட்டரியன் எம் கசாரி முகமது அவர்களே, அவருடன் சேர்ந்து சிறப்பான பணியை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் ரோட்டரியன் ஏ சமீரன் நிவாஸ் செக்ரட்டரி அவர்களே, பொருளாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய ரோட்டரியன் ஹெச் ஜமால் முகமது அவர்களே, உங்கள் அனைவருடைய பணி
நிச்சயமாக இந்த ஆண்டு சிறப்பான பணியாக இருக்கும், எந்த ஐயமும் இல்லை. ஆற்றல் மிகு தலைவர், துடிப்புமிக்க தலைவருடைய பணியின் கீழ் நீங்கள் அமர்த்தப்பட்டுள்ளீர்கள். நிச்சயமாக உங்களுடைய பணி சிறப்பான பணியாக இருக்கும். சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், அத்துவ தலைவர்களுடைய செயல்பாடும் மாவட்டம் சிறிது காலமாக உங்களுடைய பணியை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. அருமையான பணி, மாவட்டத்தினுடைய பேரும் புகழையும் குறைந்தது ஒரு 5 ஆண்டு காலமாக அதிராமண்டல ரோட்டரி சங்கம் நல்ல சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அத்தனை பேருக்கும் மண்டல 5 துணை ஆளுநர் என்ற முறையில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புதிதாக சங்கத்தில் இணைந்துள்ள அன்பு சகோதரர் இருவருக்கும் உங்கள் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இன்று முதல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளீர்கள். இன்று முதல் நீங்கள் ரொட்டேரியன் என்று அன்போடு அனைவரால் அழைக்கப்படுவீர்கள். அதிராமன்றம் ரோட்டரி சங்கத்தினுடைய செயலுடைய அறிக்கையை பார்த்தோம். அவ்வளவு அருமையான செயல் திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. சிறப்புமிக்க சேவையை செயல்படுத்தியிருக்காங்க அதிராமன்ற சங்கம். இனிவரும் நாட்களிலும் உங்களுடைய சங்கம் சிறப்பான ஒரு பணியை மாவட்டத்தின் முதன்மை சங்கமாக பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தினுடைய பேரும் புகழையும் பெறுவதற்கு வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி சங்கத்தினுடைய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வாக 2023-24 ஆண்டில் ஆற்றல் மிகு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜி செங்குட்டுவன் அவர்கள் குறித்த சிறிய அறிமுகம் வழங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஏ ஜமால் முகமது அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் எல்லோரையும் வரவேற்கிறேன். எங்களது மாவட்ட கவர்னர் மேஜர் டோனர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேம் மேஜர் டோனர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன். டேட் ஆஃப் பர்த் 15th February. குவாலிஃபிகேஷன் BTech, MA, MBA, PhD. Contact number 9443170345. Mail ID dgsnt2981@gmail.com. Address 13 GKS Nagar, Bank Staff Colony, 9th Street, Tanjavur. Professional profile: Managing Partner, KS Engineering Works, Consultant, Manufacturers and Food Processing Equipments. Managing Partner, Annamalaya Modern Rice Mill. Proprietor, NIHLCI Impacts, Exporters and Consultancy, Service and Engineering and HR. Rotary Career. Retired joined as member Rotary Club of Tanjavur Midtown. 2008 and 2009 Club President. 2010 and 11 Club Secretary. 2013 and 14 Club President. 2014 and 15 District Coordinator, Club Administration. 2015-16 Zone Secretary. 2016 and 17 Assistant Governor. 2017 and 18 District Strategic Committee Chair, Public Image. 2018 and 19 District Strategic Committee Chair, Service Project. 2019-20 District Strategic Committee Chair, Membership Development. 2020-21 District Strategic Committee Membership Development. And 2020 has elected as District Governor for the Rotary year 2023-24. Signature project during the presidency. Proven the esteemed supremacy during the presidency. Done project worth of 25 lakhs. Organized Tamil Nadu state level chess tournament for the
visually challenged person for 3 days at Tanjavur. Heart surgery for 3 knee patients. At chairman for district events. Smash Rotary District Level Badminton Tournament for Rotary at 2011-2012. EGA Rotary Foundation District Seminar for the Rotary year 2016 and 17. Vilugal District Team Training Seminar for the Rotary year 2018-19. Toduvanam District Training Assembly for Rotary year 2019 and 20. Rotary Applications. RILM South Asia Summit at Chennai. Rotary India Continental Summit at Calcutta. International President Summit 2022 at Hyderabad. Service to Community. Founder and President Rice Mill Missionary Manufacturer and Association of Tamil Nadu. Past Master for Free Mentions. Joint Secretary Tanjavur District Badminton Associations. Executive Committee Member Chamber of Commerce Industries Tanjavur. Member Builder Association of India. Contribution for TRF. Major donor level 1 US dollar 15,000 rupees. Entire family member Paul Harris for all members. About the family. Spouse Rotarian S. Sujata. MSc, MA, BEd, MPhil. Career President RC Tanjavur Kundavai. Children, daughter Engineer Neha S. Associate Software Engineer Tech Mahendra. And son Nikhil S. Doing Engineering. And the sir. I am very proud to introduce the District Governor G. Sengutwan. Thank you very much. இந்த சிறப்பான ஒரு மாவட்ட அறிமுகம் செய்த ரொட்டேரியன் ஜெயமான் முகமது அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக 2023-24 ஆண்டின் மாவட்ட ஆளுநருக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் ஏ. கசாலி முகமது அவர்களை நம்மளை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் அவர்கள் செங்குட்டன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உணர்ச்சி பயணிக்கும் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கேவலம் என்று மூங்கி வைத்த என் வல்லுமை வழங்கி, அதாவது நட்பு கொண்டு தினங்களும் பார்த்து பழகுதல் அந்த முறை நல்லா வேண்டாம். ஒருமித்த கருத்துடைய உணர்ச்சிகள் இருந்தாலே அந்த நட்பு உறுதியும் என்று அந்த உரைத்த என் வல்லுமை வழங்கி, அதிநுட்பமும் மதிநுட்பமும் நிறைந்த மன்னம் வியாபார யுக்திகளால் பொருள் வளம் தனதாக்கி பொருள் வளத்தினால் சமுதாயத்தை முன்னேற்றும் சேவை வழங்கி வந்த அருமையான மாணவர்கள் நிறைந்த மன்னம் அதிர்வில் ஒரு மகாமகம் கண்டு 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் அதிராம்பட்டினம் சங்கத்தின் இங்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் கசாலி முகமது அவர்களே, அவரோடு இணைந்து சங்க செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் சம்சர் விகாஸ் அவர்களே, ட்ரெஷரர் ஜமால் அவர்களே, 2022-23 பற்பல சேவை திட்டங்களை சமுதாயத்திற்கு அளித்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மூச்சுவாக வாசிக்க வச்சு கஷ்டப்படுத்தி இன்று திருவிழாவில் வீட்டிற்கும் இமீடியட் பாஸ் பிரசிடென்ட் அகமது மன்சூர் அவர்களே, அவரோடு இணைந்து பயணித்த நவாஸ் ஸ்கொயர் நவாஸ்கார் நவாஸ் ட்ரெஷரர் சேவர்ஜி அவர்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னுடைய மண்டல தளபதி, இந்த மண்ணின் மைந்த சொன்னாங்க, இந்த மண்ணில் இருந்த ஒரு உதவியாளர் வரைக்கும் வராமல் இருந்த குறையை தீர்த்தான்னு சொல்லிட்டு 2 பிரசிடென்ட் ஐ திங்க் மென்ஷன்
அவர்களே மற்றும் உயிரோடு உறவாடும் அனைத்து ரோட்டரி உறவுகளே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். முதலில் first I want to register my sincere thank to Madhura Abhiram for inviting me as the chief guest for this fantastic and historic event here. ஏன்னா இதோட president already he has mentioned first district owner வந்து this is the first time to participate in the Abhiram club president and team of officers installation சொல்லியிருக்காரு. So எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தான் ஆண்டவன் அறிவாக இந்த ஒரு முதல் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. நன்றி. கண்டிப்பா நவாஸ்ங்கிற எந்த நவாஸ் பெரிய கஷ்டமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது, பேரை ஞாபகம் வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம யாரா சொல்ற நவாஸ்னா எனக்கு தெரிஞ்சு 3 இருக்காங்க, மன்சூர்ல 3, சாவல இதெல்லாம் பண்றாரு. நான் சொல்றது நான் உதவியாளராக இருந்த காலகட்டத்தில் அதிராமட்டத்தின் தலைவராக இருந்த நவாசன் ஃபெயிலியர். ஏன்னா இங்க வந்து நட்புகள் உருவாக்குறதுக்கு வந்து எனக்கு அடித்தளம் விட்டவர் வந்து நவாஸ் தான். அவர் தான் அடிக்கடி பார்க்க வருவோம். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஒரு திருச்சி இன்னொன்று நான் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணப்பட்ட சார்பு இவங்க வந்து இங்க வந்து போனவங்க டிராவல்ஸ்ல பார்க்கறது ரொம்ப ஈஸியா நிறையா. அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷனுக்கும் ஆசைகள் நான் வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் நல்லா சொல்ல இன்னொரு வந்துகிட்டே இருக்க ஒரு கடை இறங்கி பார்க்கறது நிறைய ஃபாரின் ஜாமான் நிற்கும். அதனால நல்லா சொல்றேன் இங்க இந்த டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொல்லுவோம். சார்ஜ் இப்போ கொஞ்சம் போயிட்டு போறாங்க நிறைய இடத்துக்கு. அதனால நிறைய இந்த மண்ணில் வந்து வழக்கங்கள் உருவாக்குற நவாஸ்க்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் அதிவிருப்பமும் அதிவிருப்பமும் சேர்த்து சொல்ல தெரியுமா? நம்ம வந்து ஒரு மனுஷன் லைஃப்ல எத்தனை வருடங்கள் ஆனாலும் எந்த பொறுப்புகள் இருந்தாலும் படிக்க வேண்டியது நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நான் வந்து பாக்குறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளப் பிரசிடென்ட் டீம் ஆஃப் ஆபீஸ் இன்ஸ்டலேஷன்ல இந்த மாதிரி ஒரு மைக் போர்டு எம்சி பேசுறது நீங்க தான் நான் பாக்குறேன். எனக்கு என்ன ஒரு பொறாமன்னா மாஸ்டர் செல்படிக்கே காமன் மைக் கொடுக்குறீங்க, ஏன் நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது இங்க வந்து என்னடா இதெல்லாம் மைக் மாட்டிட்டு இருக்காரு, எங்க இருந்து ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தப்ப சுத்தி சுத்தி எனக்கு தெரியல. அப்பதான் லாஸ்டே கேட்டேன் அது என்ன மூலையில இருக்குன்னு சொல்லி. அதுதான் ஸ்பீக்கர் சீரியஸா சார் இதுல வந்து வெக்கப்படுறதுக்கோ எதுவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தா இது எங்க ஏஜி சொன்னாரு, சார் நம்ம ஸ்கூல்லே இருக்கு சார் ஃபர்ஸ்ட் இதை வாங்குற ஆபீஸ் என்ன உண்மையாவே சொல்றேன். டெய்லி இதெல்லாம் பேசி ஏன்னா நீங்க இன்னொரு சொன்ன வியாபார யுக்திகளால் செல்வ வளம் பெற்றவர்கள். ஆமா கண்டிப்பா நீங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறதுனாலதான் சேவை மனம் வந்து இந்த சமுதாயத்திற்கு தேவைய சேவைகள் பண்றீங்க. கண்டிப்பாக அது வந்து புரிவன். இன்னொரு நீங்க இந்த மாதிரி ஜாமான் வாங்கி வைக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் அதை பார்த்து கத்துக்க முடியுது. எல்லாமே வந்து ஃபாரின்ல நிறைய பேர் செட்டில் ஆனீங்க. நம்மளோட பிரசிடென்ட் வந்து கிளியர்லி பிரசன்டட் அவரோட ஸ்பீச்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் வந்து ஃபாரின்லயே இருந்து நிறைய சம்பாதிச்சுட்டு வந்ததுனால என்ன பண்றோம் தெரியல, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி தெரியாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவலையே போடாதீங்க. அதெல்லாம் நிறைய ஐடியா லேட்டஸ்ட் இருக்கு. சொல்லுங்க தஞ்சாவூர் டிக்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ல இருந்து நானே வந்து அவங்க வர சொல்ற கூட்டிட்டு வர முடிஞ்சா எனக்கு டைம் ஒத்துவதா, இல்லாட்டி இந்த மேனேஜர் டெக்னிக்கல் டைரக்டர் இருக்காங்க, they are very close to me. ஏன்னா என்னோட பிசினஸ் வந்து நான் வந்து மெயினா வந்து manufacturer of modern rice mill machineries and food processing equipments. இதுதான் என்னோட பேசிக் பிசினஸ். ரெண்டாவது வந்து கன்சல்டன்ட், அந்த கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னிக்கல் நோட்ஸ் கொடுத்துருக்கு. மூணாவது வந்து இந்த ஃபீல்ட்லயே நான் 30 வருஷமா இருக்கேன், since 1990ல. ஏன் நம்ம ஒரு பில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று எங்களுக்கு வந்து மெயினா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பிசினஸ் தான் கிடைக்கும். நான் என்னோட ஒரு எம்ப்ளாயி மேனேஜரே அதே அனுப்பிச்சுட்டோம்னா அந்த ஒரு கிடைக்காது எங்களுக்கு. அது வந்து எங்களோட பிசினஸ் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்ததுனால சோ நம்மளோட கடைசி காலகட்டத்தில் வந்து இந்த பிசினஸ் நமக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற ரைஸ் மில் போடணும்னு சொல்றோம். அதனாலதான் தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வந்து லாஸ்ட் இயர் தான் போட்டேன். என்னோட டார்கெட் என்னன்னா நான் கவர்னர் ஆகும் காட்டியும் ஒரு பெரிய ஹைடெக் ரைஸ் மில் போடணும், பிஹெச்டி முடிக்கணும்னு சொல்லி 2 டார்கெட் வச்சிருந்தேன். காட் கிரேஸ் ரெண்டுமே வந்து உங்க மாதிரி நல்லுள்ள படைத்தவர்கள் சப்போர்ட் ஆதரவு ஆசைகள் இருக்கிறதுனால ரெண்டுமே காட் கிரேஸ் நல்லபடியா வந்து முடிஞ்சு. அதனாலதான் நான் வந்து தொழிலெல்லாம் விட்டு வந்து சுத்தனாலும் எனக்கு குருவம் வந்து இல்லைன்னா நிறைய இருக்க முடியாது. காசு இல்லைன்னா ரோட்டில் இருக்க முடியாது, காசு இல்லைன்னா சுத்தவும் முடியாது.
நம்பிக்கையான ஆள் இல்லைன்னா நம்ம தொழில் அங்க நல்லபடியா நடக்காது. இது எல்லாம் ஒரு சேர கிடைப்பது வந்து பெரிய வரம். அந்த வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு தேங்காய். இன்னொன்று நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய பேர் நிறைய வெளியில இருக்கீங்க. ரோட்டரி இங்க இருந்தாலும் நீங்க ரோட்டரியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம மெம்பரா மட்டும் இருக்கீங்கனால வாட் இஸ் ரோட்டரி, நம்மளோட ரோட்டரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் மை டாக். What is Rotary? Rotary is an international organization to do the humanitarian service. அதுதான் சிம்பிள். ரோட்டரி அவ்வளவுதான். ரோட்டரிக்கு ஒரு மந்திரம் இருக்கும். என்ன மந்திரம்? சர்வீஸ் அபோவ் செல்ஃப். சர்வீஸ் அபோவ் செல்ஃப். இதுதான் ரோட்டரியோட தாரக மந்திரம். இதனால மெயின் மோட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும், நட்பு உருவாக்கணும், ஃபெலோஷிப். இதுதான் ரோட்டரியோட தாரக மந்திரம். தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமம். கண்டிப்பா ரோட்டில சேர்ந்தாச்சு உடனே கண்ணை மூடிட்டு பாக்கெட் உள்ள அள்ளி கொடுக்கல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தனக்கு மிஞ்சிதான் தானம் தரும். முதலில் உங்களது குடும்பம், இரண்டாவது உங்களது தொழில், அதுக்கப்புறம் தான் சேவை மனப்பான்மை. அந்த சேவையை உங்களால முடிஞ்ச அளவு செய்யலாம். இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் நம்மளோட இதுல 22 வருஷம் லயன்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் போட்டுட்டு இருக்காரு. அதனால நிறைய எக்கச்சக்கமா பேசுறாரு. 524 ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. எல்லாம் கேட்பாரு. எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லல, முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க எஜுகேஷன் கொடுக்குற ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏன்னா இது பிரசிடென்ட் அவர் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். நீங்க பிரசன்ட் பண்ணி ஆகணும் ப்ராஜெக்ட எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. என்னடா இந்த பாட்டில் இவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்காரு, நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி கிடையாது. அவருக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அனுமதியில நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சில பேர் சமுதாய தொண்டு, ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்றது என் ஒய்ஃப் டாக்டர் இருக்காங்க, நான் கேம்ப் பண்றத சப்போர்ட் பண்ண நல்லா சொன்னாரு. ஓகே, ஜஸ்ட் யூ சப்போர்ட் பண்ண கம்யூனிட்டி சர்வீஸ் மெடிக்கல், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சில பேர் வேற யாருக்காச்சும் இயலாதவர்களுக்கு நம்ம ஏழைகள்ன்ற வார்த்தையை தடுத்துறது எடுத்துறது பேசுறது கிடையாது. அதனால இயலாதவர்களுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாருமே இப்ப 32 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் 5 பேரை சேர்த்துட்டாங்க. 37, 40 பேர் சொல்லியிருக்காரு. அது ஒரு பெனிஃபிட் இருக்கு, மைக்ல சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா 40 உறுப்பினர்கள் சேர்ந்துருங்க. என்ன எல்லாமே இலக்கு தொட்டு தூரத்துல இருக்கு. அதனால அந்த இதை விட்டுற வேண்டாம். 40 உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 40 உறுப்பினர்களும் ஒரு பார்ட் நம்ம சப்போர்ட் பண்ணாலே நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே போயிடும். அதை விட முதலில் இன்று புதிய தலைவராக பணியேற்றிருக்கும் நம்மளோட கஸ்டாடியன் டீம் ஆஃப் ஆபீஸ் பேரர்ஸ் அவர்களுக்கும் எனது சார்பிலும் மாவட்ட ஆளுநர் என்ற முறையில் நமது மாவட்டத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன். அது இல்லாம கடந்த வருடம் மிக அழகாக துடிப்போடு சாதிச்சுட்டு நிறைய அவார்டு எல்லாம் வாங்கி அதனால் மற்றத்திற்கு அடுத்த ஒரு பணிகளை எட்ட வைத்து உயரத்தில் பறக்க வேண்டியிருக்கும் இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் அவருடைய டீம் ஆஃப் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளோட சர்வீஸ் ஆக்டிவிட்டி இதுதான் சார். அதை விட நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது ரோட்டரியோட பார்த்து எல்லாமே நீங்க நெட்ல பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். மைரோட்டில போய் பார்த்தாலே எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம இங்க நிறைய ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க. ரோட்டரி எவ்வளவு அந்தந்த இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஒரு டீம் கையில் எடுப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ங்கிறவங்க நாங்க கையில் எடுப்போம். நான் எப்படி டிஸ்ட்ரிக்ட் கவர்னரா இருந்திருக்கேன்னு சொன்னா, நமது ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2981 கிட்டத்தட்ட 1030க்கு மேற்பட்ட ரோட்டரி மாவட்டங்கள் உலக லெவல்ல இருக்கு. மோர் தென் 221 கண்ட்ரீஸ்ல இருக்குது. இதுல நமது மாவட்டம் என்ன லிமிட்னா 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அண்ட் கடலூர் ஃப்ரம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் ஃப்ரம் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி. இந்த 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் நம்மளோட ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2981 அப்படின்னு சொல்றது. இந்த 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சேர்த்து சோஃபார் 137 கிளப்ஸ் இருக்கு. அதுல ஒரு கிளப் அதிராம்பட்டினம் கிளப். அதிராம்பட்டினம் கிளப் இன்னைக்கு சேர்ந்த புதிய உறவுகளையும் வரவேற்கின்றேன். அவங்களை சேர்த்து மொத்தம் 37 மெம்பர் இருக்கீங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட இன்றைய அளவில் 6700க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் நமது மாவட்டத்தில் மெம்பர்ஸா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, அதுக்கு ஒரு கிளப் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. அந்த கிளப் பிரசிடென்ட்ஸ் எப்படி கோஆர்டினேட் பண்றது, அதுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நிர்வகிப்பதற்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சொல்றது. இது அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னரா தான் நான் இருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எப்படி வருவாங்கன்னா பை எலெக்ஷன் 3 இயர்ஸ் பிஃபோர்
அந்த கவர்னரை வந்து பை எலெக்ஷன்ல வந்து ஒரு கிளப்பும் ஓட் போடணும். போட்டு அந்த கவர்னரை எலெக்ட் பண்றாங்க. 2020-21 வந்து பை எலெக்ஷன்ல வந்து நான் வந்து சக்சஸ் பண்ணி இப்ப வந்து 23வது 24ஆம் ஆண்டிற்கு மாவட்ட ஆளுநரை உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சின்ன சின்ன பார்ட்டா ஜோன்ஸ் எல்லாம் பிரிச்சிருப்போம். 32 ஜோன்ஸ் இருக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல. அதுல வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் வந்து 4 கிளப்புக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கிளப்புக்கும் பிரிட்ஜா இருப்பாங்க. அவங்க தான் அப்பதான் கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும். இதுதான் ஸ்மால் ஒரு சின்ன ஒரு ஹையரார்கி ரோட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ரோட்டரியில 5 விங் இருக்கு. கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன், மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட், சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன், அதான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதெல்லாம். இன்னொன்று வந்து பப்ளிக் இமேஜ். ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து 8வது உயரத்துல இருக்கு இந்தியாவில். பாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு. கைத்தட்டலாம் இருக்கு. ஏன்னா கடந்த வருடம் என்ன பண்ணிருக்கோம் பாரு, கிட்டத்தட்ட 23,000 சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு மேல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்ணிருக்கோம். இப்ப நம்ம செக்ரட்டரி நவாஸ்கர் அழகா பிரசன்ட் பண்ணாரு. மூச்சு விடாம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாரு. அது மாதிரி 23,000 ப்ராஜெக்டுக்கு மேல நம்ம வந்து லாஸ்ட் இயர் பண்ணிருக்கோம். அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொன்னா 20 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு போய் மெஷர் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, ரோட்டரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல வந்து ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப இவங்க பண்றாரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு ஸ்கூல்லே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை இமீடியட்டா அந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணா மட்டும்தான் அது எங்களுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகும். அதை தான் நாங்க லாஸ்டா எடுத்து பார்ப்போம். ஒரு கிளப் வந்து எவ்வளவு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வேலையில பண்ணியிருக்காங்க, அதனுடைய பயனாளிகள் எத்தனை பேரு, அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுல பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கிறப்பதான் எங்க இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் தெரியும். இன்னும் ஒரு டிராபேக் நமக்கு என்னன்னா, நம்மளோட ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2981 ரூரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அறியப்படுவது பொதுவா. ஏன்னா நம்ம இதுல நிறைய ரூரல்ல நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து நமக்கு அவேர்னஸ் கம்மி. நம்ம எல்லாருமே ஒரு 40-50 வயசுலதான் பிரசிடென்ட் ஆகும். நம்மளோட பிசினஸ்க்கோ நம்ம இந்த கம்ப்யூட்டர் தேவைப்படாம இருக்கலாம், இல்ல நம்ம அதை பத்தி படிச்சிருக்காம இருக்கலாம். பிரசிடென்ட் ஆகிறவங்க எல்லாமே இவர மாதிரி ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து அவங்க செய்யற எல்லா சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸையும் அந்த ரோட்டரி ஆப்ல வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டிபெண்டன்ட் வேற எங்கேயாச்சும் ஒருத்தர் சப்போர்ட் வச்சு அவங்கள வந்து செக்ரட்டரியவோ இல்ல ட்ரிபிள் ஆக்டிவோ உள்ளவங்களையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வச்சுதான் அந்த ரோட்டரி ஆப்ல அப்லோட் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிருக்கு. அது போக பாக்கி உள்ளதுதான் 23,000 ப்ராஜெக்ட், அந்த 70 கோடி ரூபாய். இதெல்லாம் பண்ணா நாங்க உலகம் அங்கீகரிக்குதா, நாங்க சப்போர்ட் பண்றோமா, இந்த ஒரு இடதுகை கொடுக்கிறது வலதுகைக்கு தெரியுமான்னு சொல்றோம். உங்களிலேயே நிறைய பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. அப்படியேப்பட்ட இது நாங்க ஏன் பெருமையா பேசுறோம். கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸும் கனெக்ட் பண்ண வேண்டியதுதான், அமௌண்ட்டும் தெரியப்பட வேண்டியதுதான், மாற்றுக்கிறதே இல்லை. அதை விட முக்கியமா என்னன்னா மனித துளிகள் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஒரு மீட்டிங்ல ஒரு 1 மணி நேரம் அந்த டிஸ்கஷன் போச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம செலவு பண்றோம். பிளானிங்க்கு அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், செயல்முறை எப்படி கொடுக்கணும். அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. ஒரு அன்னதானமா இருக்கட்டும், இல்ல சரி நோ பிளாஸ்டிக் சொன்னாங்க, பிளாஸ்டிக் எராடிகேஷனுக்காக பண்ணாங்க. ஒரு 10 பேர் வச்சாங்க. 1 மணி நேரம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணா அகைன் they will spend another 10 hours. அப்ப பிளானிங் ஒரு 10 மணி நேரம், எக்ஸிகியூஷனுக்கு ஒரு 10 மணி நேரம், கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சொந்த அந்த டயத்தை வந்து விட்டுட்டு போய் உட்கார்ந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து நீங்க 10,000 ரூபாய் இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், அதை விட 20 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். ஒரு 24 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஒரு தனி மனிதனின் உழைப்பு, நம்மளோட ஹிடன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதுதான். அதை நம்ம போய் நம்மளோட உழைப்பு எல்லாத்தையும் குடும்பத்தை மறந்து, தொழிலை மறந்து, சமுதாய பணிக்காக நாம் பிறந்து, நாம் வளர்ந்து, நாம் படித்து, நாம் தொழில் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த மண்ணிற்கு நம்மளால் வேண்ட
உதவிகளை செய்ய வேண்டும் என்ற பெரிய மனப்பான்மையோடு இருக்கிறது வந்து பணம் கொடுக்கிறதுக்காக மட்டும் இந்த சேவைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. உங்களது அந்த மதிப்பிடப்பட முடியாத அந்த மணித்துறைகளை நீங்க செலவு பண்றதுதான் ரோட்டரி வந்து பெருசா பார்க்குது. இப்ப சொல்லுங்க பெருமையா இல்லையா நம்ம பண்ற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 5000 10,000 20,000 முக்கியம் கிடையாது. அதற்காக மெனக்கெட்டு இத்தனை மணி நேரம் நமது உழைப்பை தியாகம் பண்ணிட்டு இருக்க நமக்கு தான் அந்த பெருமை. அதைதான் பார்க்குது. அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் காஸ்ட், நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ், அதுக்கு அடுத்து மேன் ஹவர்ஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த மேன் ஹவர்ஸ் தான் ஹைலி வேல்யூபிள். ஃபாரின் கண்ட்ரி ட்ரைனிங் வந்து ஸ்டெப்பா போவாங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் லெவல்ல, அடுத்து நேஷனல் லெவல்ல, அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். கவர்மெண்ட் செலக்ட் ஆகிறப்ப அங்க போறப்ப மேக்சிமம் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல உள்ளவங்க கேட்கறாங்க, எப்படி இந்தியாவில வந்து இவ்வளவு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வர முடியுது உங்களால கேட்பாங்க ஆச்சரியமா. ஒண்ணு நம்மளோட ரத்தத்திலேயே ஊழிய சேவை மனப்பான்மை, இன்னொன்று வந்து ஆர்வம், நம்ம இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முயன்றால் எல்லாமே வந்து சக்சஸ் பண்ணிடலாம், முயற்சி தான் முக்கியம். அது மாதிரி நம்ம முயல்றோம். அவங்க வந்து ஒரு கமிட்டட் லைஃப்ல இருக்கிறாங்க. போய் பார்க்கறப்ப நிறைய பேர், நீங்க நிறைய ஃபாரின்ல இருப்பீங்க, அதனால நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து கமிட்டட் லைஃப், ஒரு இதை விட்டு அவங்க டிவைட் ஆகி வரவே மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. போற போக்குலயே அங்க தள்ளிக்கலாம், இங்க தள்ளிக்கலாம், இங்க கல்யாணத்தை விசாரிச்சலாம், இங்க இருந்து பட்டுக்கோட்டை இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போக மாட்டி 2 வேலையை பாதையில முடிச்சுட்டு போறோம். அங்க உள்ளவங்க இங்க இருந்து கிளம்பி பட்டுக்கோட்டை போகணும், நேரம் பட்டுக்கோட்டை போறாங்க, வேலையை பார்க்கற. அவரை நான் போய் பார்த்ததுல நான் அவங்க இருந்து கேதர் பண்ண ஒரு அனுபவம் இது. அதனால நம்மளால நிறைய பண்ண முடியுது. அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு. இப்படியே போனா நமக்கு சேவை மனப்பான்மை, என்ன சேவை பண்றது, போய் எப்படியே பண்றதா, என்ன பண்ணலாம், நமது மாவட்டம் என்ன பண்ணணும், ஒரு இலக்கு, ஒரு டார்கெட். ஒரு டார்கெட்டை நோக்கி போனா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இருக்கு, ஏதோ ஒரு பஸ் ஏறி நம்ம எங்கேயும் போயிட முடியுமா? நம்ம எங்க பட்டுக்கோட்டை போனாலும் பட்டுக்கோட்டை பஸ்ல ஏறினாதான் போக முடியும். அது மாதிரி நம்மளோட இலக்கு என்ன, டார்கெட். இப்ப எதை நோக்கி நம்மளோட பிரசிடென்ட் வந்து ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிறது இலக்கு. மெம்பர்ஷிப்ல வந்து நமது மாவட்டத்தின் இலக்கு வந்து 1000 மெம்பர் மெம்பர்ஷிப். நம்ம இலக்குகளை வந்து எப்படி தீர்மானிக்கிறது, அது அச்சீவபிளா இல்லையா செக் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். எஸ், 137 கிளாஸ் சோஃபா இருக்கு. இது நம்மளோட ரோட்டரி ஆண்டுங்கிறது ஜூலைல இருந்து ஜூன் வரைக்கும், ஜூலை 1 ஆரம்பிக்கும், ஜூன் 30 முடியுதுதான் ரோட்டரி ஆண்டு. இந்த ரோட்டரி ஆண்டுல புதுசா வந்து 5 கிளப் ஃபார்ம் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். 3 கிளப்புக்கு இப்படி அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் 2 கிளப் சீக்கிரமா பண்ணிடுவோம். மொத்தம் 5 கிளப். 5 கிளப்புமே ஆகஸ்ட் 15க்குள்ள வரும். கடைசியில எதையுமே தள்ளி போடுறது இல்லை, நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணிடுறது. இப்ப கிட்டத்தட்ட 6000 உறுப்பினர் இருக்கிறாங்க. இன்னொரு 100
உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.